தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. டெல்லி ஜங்புரா பகுதியில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக தலைமுறையாக வசிக்கும் தமிழர்களின் குடிசை பகுதிதான் மதராசி முகாம். பாராபுலா பாலத்திற்கு அருகே இந்த மதராசி முகாம் அமைந்திருந்தது. இந்த சூழலில் பாராபுலா கால்வாயில் அடைப்பு ஏற்படுவதாகவும் மழைக்காலங்களில் கழிவுநீர் முறையாக செல்லவில்லை என்றும் புகார் எழுந்தது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த டெல்லி ஹைகோர்ட் பாராபுலா கால்வாயை புனரமைத்து அப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பு பகுதிகளை அகற்ற வேண்டுமென உத்தரவிட்டது. கால்வாயை ஒட்டியுள்ள குடிசை பகுதிகளை அகற்றுவது தொடர்பாக 1 வாரம் கெடு வழங்கப்பட்டது. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இன்று காலை மதராசி கேம்ப் பகுதிகளை ஜேசிபி உதவியுடன் இடித்து அகற்றினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியினர் வாக்குவாதம் மறியலில் ஈடுபட்டனர். பாதுகாப்புக்கு நின்ற போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். எழுபது வருஷமா இந்த இடத்துல இருந்து சார் ஓட்டு போட்டுட்டு எங்க புழுவெல்லாம் இங்கே போய் நாங்கள் வளர்ந்துக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு எங்கள் ஊர் பக்கமெல்லாம் ஒன்றும் அயவசி இல்லை. நாங்கள் சொந்த ஊர் ஆசனூர் உளுந்தூர்பட்ட பக்கத்தில். என் பேர் முருவாயி. நாங்கள் இத்தனை வருஷமா 70 வருஷமா இந்த இடத்துல இருந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இந்த இடத்துல எங்கள் புழு மக்களை பார்த்துக்கிட்டு படிக்க வச்சுட்டு இங்கே இருந்தோம். இப்போ எனக்கு பாதி பேருக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு ஊடு கொடுக்குறாங்க. அது கராப்பு, இது இல்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு பாதி பேத்துக்கு ஊடு கொடுத்தாங்க, பாதி பேத்துக்கு ஊடு கொடுக்கல. சார் நாங்கள் 70 வருஷமா ஓட்டு போட்டவங்களுக்கு எங்களுக்கு என்ன ஆதாயம் என்ன பண்ணோம்னா அது கடல் விட்டு கடல் மேலே தான் பாரத்தை போட்டுட்டு நாங்கள் ஐக்கிட்டு இருக்கிறோம். சார் நாங்கள் இப்போதான் இந்த இடத்துல இருந்து ஏதோ 2 வீடு செஞ்சு போயிச்சுட்டு இருந்தோம். இப்போ இந்த இடமும் இடிச்சிடுச்சு. நம்ம நாங்கள் எங்கே போகணும் ஒன்றும் தெரியல சார். எங்களுக்கு எப்படி கடல் வாங்கி விடுவாங்கன்னு தெரியல சார். இது கட்டி நம்ம நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். தமிழ்நாட்டு கூட பாவாத இங்கே இருந்தோம் சார். இதே வாரத்தில் பேசிக்கிட்டு இருந்தோம் சார். இப்போ திடீர்னு இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி இடிக்கிறாங்க. நாங்கள் எங்கே சார் பார்த்தேன். எனக்கு 4 புள்ளிங்க சார். 4 புள்ளில தண்ணி அது கல்யாணம் அதுக்கு 3 குழந்தை இருக்குது சார். இப்போ நான் தனியாக எங்கள் வீட்டுக்கார சேர்த்து 8 வருஷம் ஆகுது. நான் தனியாக தான் இருக்கிறேன். எனக்கு எல்லாம் ரேஷன் கார்டு, ஓட்டு கார்டு எல்லாம் பண்ணிட்டு வரேன் சார். எனக்கு வீடு கொடுக்கல சார். இத்தனை வருஷமா நான் இருந்து எனக்கு ஒன்றும் கொடுக்கல சார். பாதி மக்களுக்கு கொடுத்தாங்க, பாதி மக்களுக்கு அப்படி தப்பு இப்படி தப்புன்னு செஞ்சு எங்களுக்கு கொடுக்கல சார். அங்கே இது இடிச்சப்பதான் இப்போ எப்படி கடலை மேலே தான் பார்த்தப்பட்டு இருக்கிறோம் சார். நாங்கள் என்ன சம்பாதிக்கிறது, நாங்கள் எப்படி வாடகை கட்டுறது இல்லை, இந்த புழுவில் எப்படி படுப்புக்கு மீன் ஆகி போச்சு. அதாவது ஒரு குழுவை கூட பார்க்கறது இப்போ கண்டிப்பாக சார். நீங்கள் தான் ஏதாச்சும் தயவு செஞ்சு இந்த ஓட்டில் நீங்கள் வாங்கி காட்டணும் எங்களுக்கு. மதராசி முகாமில் வசித்து வந்த 370 குடும்பங்களில் 189 குடும்பங்களுக்கு மட்டுமே மாற்று இடம் வழங்கப்பட்டுள்ளது. அதுவும் 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. எங்கள் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் என டெல்லி வாழ் தமிழர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.